ஷை விவசாய கவர்மெண்ட் பெஸ்ட்டோ. எல்லா ரோடு மலையை உடைச்சி அந்தந்த தெருக்காட்டுகளில் அங்கங்கே போகிறதுக்கு ரோடு போட்டு எம்எல்ஏ கையெழுத்து போட்டு எல்லாம் அங்கங்கே பேங்கு மூலியமாக டான்சஸ் ஆகி கையெழுத்துக்களை போட்டு இத்தனை கோடி இன்ஜினியரு ஆடிட்டரை வச்சு கணக்கு பண்ணி அந்த கையெழுத்துக்களை போட்டு எடுக்கான் காகித பேப்பர். அந்த பேப்பர் ஆன்லைனில் உள்ள கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கு உள்ளே எடுப்பார். எடுத்து கையெழுத்து போடுதான்ல, முதலமைச்சர் போடுவான், மந்திரி போடுவான், எம்எல்ஏ போடுவான், எம்பி போடுவான், அடுத்தாப்பில் கீழே பஞ்சாயத்து போர்டு போடுவான். போட்டு அத்தனை கையெழுத்துக்களை போட்டு தான் பேங்கிலேருந்து அப்படி சுரட்டி மண்டையை வச்சுக்கிட்டு போய் பேங்கில் கையெழுத்து போட்டு இத்தனை கோடி எடுத்து அப்படியே அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளையெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டு நடத்துதான். அப்போ இது தப்பு இல்லை. விவசாயத்தை அழிக்க வந்த பஞ்சாயத்து போர்டு முக்கால் சத்தியம். விவசாயத்தை அழிக்க வந்த பஞ்சாயத்து போர்டு, விவசாயத்தை அழிக்க வந்த கிராம அதிகாரி, விவசாயத்தை அழிக்க வந்த கிராம அதிகாரி முக்கால் சத்தியம். இரண்டு தரப்பும் அழித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக பூமி நாசம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அந்த கணக்கு எடுக்கார். அதான் விவசாய கவர்மெண்ட். விவசாய கவர்மெண்ட்னா எந்த நாயும் பேச முடியாது, எந்த கழுதியும் பேச முடியாது, எந்த மடப்பே கூட ஆணும் பெண்ணும் பேச முடியாது. புரியா? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எந்த ஆக்கங்கட்ட கழுதியை பேச முடியாது. கவர்மெண்ட்டு என்னது? கவர்மெண்ட்டு விவசாய கவர்மெண்ட்டு. இல்லை, எல்லா அரசியல்வாதியும் புரிஞ்சு பாடுறா, புரிஞ்சு நடந்து பாடுறா. அழிக்க வந்த பாய்ப்பேகளா ஒரு பேப்பரை ஆட்டமாக சூதாட்டமாக ஆடி பூமியை அழித்து வச்சுருக்காண்டா. அம்புட்டோம் படுக்கிற இடம் இருக்கிற இடம் ஆடை தாண்டா கொடுத்துருக்காரு. ஒரு அளவுக்கு தாண்டா போகணும். இந்த மாதிரிலாம் பாழாக்காதாடா. தமிழ்நாட்டில் அவன் அங்கே ஒரு பக்கம் ஆடுதான், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மோதிட்டு கிடக்கான். இங்கே பூரா தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகாரி பூரா எம்எல்ஏலேருந்து எல்லாம் போடு கொண்டா நம்ம வீட்டில் போய் நிறச்சிக்கிறோம்ட்டு பூரா எழுதி நாசம் பண்ணலாம். அத்தனை அதிகாரி, தாசில்தார், பிஓ, கலெக்டர், கிராம அதிகாரி அத்தனையும் விவசாய கவர்மெண்ட் போட்டார். ஒரு செகண்டில் அல்லும் சொன்னாரா? விவசாய கவர்மெண்ட்டுக்கு நீ தப்பு பண்ணி வச்சுருக்க, 1008 தப்பு பண்ணி வச்சுருக்க அத்தனை அதிகாரியும் முக்கால் சத்தியம். காவல்துறை அதிகாரி கணக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துறப்பா. கைலாசத்திலேருந்து ஐயா போட்டார். விவசாய கவர்மெண்ட்டு நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கணும், வேறு அரசியல்வாதிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அரசியல்வாதிக்கு தேவையில்லைன்றார். ஏன்னா காவல்துறை வச்சு தான் இப்போ எல்லாம் பிடிக்க போகிறாரு. காவல் காக்கிற கணக்கில் விவசாயத்தில் ஆதியில் இருக்குது, மன்னராட்சியில் இருக்குது, சமீன் கணக்கில் உள்ளே வச்சுருக்கான். காவல் காக்கிறதுக்கு உள்ள கணக்கு அதான் காவல்துறை. இவன் காவல்துறையை மாற்றி அடித்து அதை அசிங்கம் பண்ணிவிட்டு அவமானம் பண்ணிட்டான். அது தப்புக்கு மேலே தப்பு. அதுக்காக மாவட்ட வாரி சிட்டி வாரி ஒவ்வொரு நீதிமன்றம் மாவட்ட கோர்ட்டு இருக்குது. எந்தெந்த கோர்ட்டு அத்தனை கோர்ட்டுலேயும் ஐயா கணக்கு கொடுத்துட்டாரு. விவசாய கவர்மெண்ட்டு இவன் கொடுக்கணும். அடுத்தாப்பில் சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை. டெல்லியில் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுக்கு விவசாய கவர்மெண்ட்டுன்னு உள்ளே கொடுக்கணும். கொடுத்துறப்பா முக்கால்